ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள், 12 ராசிகளுக்கான பொது ராசிபலன் போன்ற விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் தடைகள் மீறி நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு வாரமாகவும், உங்கள் ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய வாரமாக அமைய உங்கள் அனைவருக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை திருமலிசை ஆழ்வார் திருநட்சத்திர நாள். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். விநாயகரை வழிபட கடன் சம்பந்தமான பிரச்சனை, வளர்ச்சி, முன்னேற்றம் இதிலெல்லாம் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தகர்த்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாட்டை கொண்ட நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திர நாள் அன்னைக்கு ஐயப்பனையும் முருகனையும் வழிபட அற்புதமான நாள். அப்புறம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி நாள். சட்டம், லா சம்பந்தமான பிரச்சனை, கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், பூமி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய நாள். அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், கூரத்தாழ்வார் திருநட்சத்திர நாள். 7ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கின்ற தடைகள், தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், சுவாதி நட்சத்திர நாள். நரசிம்மரை வழிபட அற்புதமான நாள். அன்னைக்கு நீங்கள் நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் திருஷ்டி, பகை, எதிரி சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக, வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்து நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜ், யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பேன். அது சம்மந்தமான விஷயங்களிலெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் வரும். வேலையில் இருந்த சில பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம், காணி, பூமி வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற ஸ்டெப்ஸ், முயற்சிக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஷாப், டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர், நெயில் ஆர்ட் சம்மந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள், ஆரி ஒர்க் பண்ணி கொடுப்பவர்கள், டெய்லரிங் செய்து கொடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்கள், உங்களுக்கு புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே நட்புகளால் நன்மை உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரியோ, ஆப்ரேஷனோ, ப்ரொசீஜரோ செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த வாரம். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு படிங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஷிப்பிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுஸ் வைத்திருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களிலே இந்த தடைகள் சிலருக்கு அகலும். நல்ல வரன்கள் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வாரம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபராக, கேமராமேனாக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி அனிமேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள்,
சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரம். வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இரவு நேர பிரயாணம் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக வியாபாரத்தை பொறுத்தவரையில் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் குறையும். பெண்கள் சில விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். ஆண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவாங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுலையோ இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறதுல இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். தைரியமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்மராசி என்பர்களே, நிறைவான ஒரு வாரமாக இருக்கும். பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள வாரமாக இருக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. டெய்ரி, பால் சம்மந்தமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ், கெமிக்கல், வுட், மரம், ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் உழைப்பால் சாதிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், இன்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புது முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, சுறுசுறுப்பான வாரமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான வாரம். மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும். நம்மளுடைய ஃபஸ்ட் லைஃப் தான் சரியாக அமையலை, அடுத்த லைஃப் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியமாக இருங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கலாம், டிவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெட்ரோல் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், எல்பிஜி கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சிஎன்ஜி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், வாட்டர் லிக்விட் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆர்ஓ சம்மந்தமான பிஸ்னஸ் பிளான்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும். ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும். பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக லோன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையா, நெசசரியா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். சொத்து சம்மந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான வாரம். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் உண்டு. சில பேருக்கு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை இருக்கிறத கொடுத்துட்டு வேறொரு வண்டி ஒரு வாகனம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. மூகாம்பிகை அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8.
விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம பெட்டராக பிளான் பண்ணிக்கணும்னு நினச்சிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். காதல் சிலருக்கு கைகூடும். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய உதவியோ பணமோ வந்து சேரும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் முயற்சி செய்வீங்க. அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சகோதரர்களுடைய விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு, கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு. காலபைரவருக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் பைரவாய வித்மகே சுவானத்வஜாய வித்மகே தன்னோ பைரவ பிரச்சோதயாது. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி என்பர்களே, பிப்ரவரி 2, 3 தேதிகளில் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கே நமக்கு காரணம் இந்த ஃபுட் ஹேபிட் தான். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல சிந்தனை வரும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டணும், ஒரு சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சிந்தனை வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஜாபை பொறுத்தவரையில் HR, அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி 3, 4, 5 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் இந்த வாய் வார்த்தையும் கொடுத்துடாதீங்க. பெண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு இருக்கணும். தம்பதிகளை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசிக்காதீங்க. மறுமணம் சம்மந்தமான விஷயங்கள், வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், கன்சல்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், நெட்வொர்க்கிங் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. புது முயற்சிகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களால் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து போகும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி வீட்டில் சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், ரிசார்ட் வச்சுருக்கிறவங்க, ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள், பார் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரெஷர் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. குறிப்பாக ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம், இல்லைனா ஏதாவது ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றுறது, இல்லை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சமாளிச்சிருவீங்க. கலைஞர்களை பொறுத்தவரையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. காதல் சிலருக்கு கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3.
மீன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். குறிப்பாக 7-8 தேதிகள் பிப்ரவரியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பைக் மெக்கானிக், கார் மெக்கானிக்காக இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெரீன் இன்ஜினியராக இல்லை மெரீன் ஷிப்பிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் சொல்லும். விவசாயிகளை பொறுத்தவரையில் லாபம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவங்களுக்கும் லாபம் இருக்கும். அரசு ஊழியர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் டாக்குமெண்ட் விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.